ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையில் துவையல் தாங்க. முருங்கைக்கீரையை வாரத்தில் 2லேருந்து 3 நாள் எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து தாராளமாக கிடைக்கும். ஸோ வாங்க இந்த டிஷ் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று ஊற்றிக்கோங்க. நான் 2 கலந்து ஊற்றுட்டதுனால இந்த மாதிரி பபிள் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அந்த தப்பு பண்ண வேண்டாம். ஓகே, ஆயில் சூடானதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கூடவே பெருங்காயத்தூள். இது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு 4 வத்தலும் 2 வத்தலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வத்தல் வேண்டாம்னா மிளகு கூட சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, கொஞ்சம் புளி. அது வதங்கிட்டு இருக்கும் போதே ஆஞ்சி வச்ச கீரையை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பூவோடு தான் சேர்த்து போடுறேன். கசப்பே தெரியாது, டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சுங்க. க்ளீன் பண்ண கீரையை அது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இது வரைக்குமே உப்பு ஆட் பண்ணவே இல்லைங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஆறினதையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் ஸ்மூத்தியாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் சூடான சாப்பாட்டில் 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு அது கூடவே கலந்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை தயிர் சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.